தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா கெட் அவுட் மோடின்னு இருக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பால்டாயில் பாபுன்னு போயிட்டு இருக்குது. என்னதான் நடக்குது தாஸ்? வணக்கம். என்னதான் நடக்குது? வணக்கம் பத்மநாபன். அதாவது தமிழகத்தோட அரசியல் களம் வெவ்வேறு வடிவங்களில் நகர்வதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்க ஒரு புறத்தில் மக்கள் பிரச்சனை, போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தாருங்கள், இவற்றை எல்லாம் சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, ஆனா இதெல்லாம் ம், செய்யலையே சாமி, எங்களுக்காக நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்து கதறிக் கொண்டிருக்கும் மக்கள் ஒருபுறம். ஆமா. மறுபுறத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடித்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க எல்லாத்தையுமே சாதிச்சிட்டோம், 90% முடித்து விட்டோம், 100% நெருங்கி விட்டோம் அப்படின்னு பேச்சு. பாலாறும் தேனாரும் நாட்டில் பாய்ந்தோடுகிறது, மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள். அடுத்து இவர்கள் எல்லாம் சரியாகவில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2026 நாட்டில் பாலாறும் தேனாரும் இன்னும் வேகமாக கரைபுரண்டு ஓடும் அப்படின்னு வரக்கூடிய தலைவர்கள் மற்றொரு புறம். இப்படி அரசியல் களம் போயிட்டே இருக்கு பத்மநாபன். இதுல இப்போ என்ன விஷயம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க, கெட் அவுட் மோடி, பால்டாயில் பாபு அப்படின்னு சொன்னீங்க. ம், ம், பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு பிரபல இதழ் வெளியிட்ட ஒரு கார்ட்டூன் புகைப்படம் சித்திரம், ம், அது தொடர்பாக தான் இந்த விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அது தொடர்ச்சியா நிறைய ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்ந்து வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ ம். பாஜக மாநில தலைமை அண்ணாமலை அவர்கள் கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசுறாருன்னா, காலையில 11 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு யோகாசனம் பண்ணி 5 மணிக்கு கோப்புகளில் கையெழுத்திடும் அல்லது கோப்புகளை பார்த்து உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, அதிகாலையில் எழுந்து இந்த நாட்டிற்காக ஓடாக தையும் பிரதமருக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம, நீ எவ்வளவு திமிரு இருந்தா நீ கோ பேக் மோடி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் எப்பவுமே பெரும்பாலும் தமிழகத்தில் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹேஷ்டேக் உங்களுக்கு தெரியும். அது அதை ஆமா. நம்மளுடைய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கோ பேக் மோடி என்பதை கெட் அவுட் மோடி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம், அதுக்கு தான் கொதித்து எழுந்திருக்கிறார் பாஜகவின் மாநில தலைமை திரு அண்ணாமலை. அப்போ என்ன சொல்றாருன்னா, உனக்கு 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 துணிவு இருந்தா நீ சொல்லு அப்படின்னு கூட இல்ல, நான் கூட கொஞ்சம் மரியாதையா குறிப்பிடுறேன். ஆமா. துணிவு இருந்தா உரிமையில தான் பேசுறாரு. எங்க தாத்தா எக்ஸ் சிஎம், எங்க அப்பா சிட்டிங் சிஎம், நான் டெபுட்டி சிஎம் அப்படின்ட்டு திமிர்ல பேசுறியா சொல்லுடா அப்படின்னு ஒருமையில் பேசுகிறார் அண்ணாமலை. இதுதான் விவகாரம். நீங்க ம், திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை கடந்து மாநிலத்தின் துணை முதலமைச்சர், உங்களுக்கும் அவர்தான் துணை முதலமைச்சர், எனக்கும் அவர்தான் துணை முதலமைச்சர், அண்ணாமலைக்கும் அவர்தான் துணை முதலமைச்சர். அப்போ ஒரு அரசியல் கட்சிகள் மீதான விமர்சனம் என்பது வேறு, தனிநபர்கள் மீதான தாக்குதல் என்பது வேறு. ஆனா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட நபர்கள் மீதான தாக்குதல் என்பது வேறு. அப்போ அண்ணாமலையோட அந்த சமீப கால பேச்சு இருக்கு இல்லையா, இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேடைகளில் அண்ணாமலை பேசுவதோட அந்த ஒரு ட்ரெண்டிங்கே மாறுது. அவரே சொல்றாரு, ம், இப்ப இந்த கரூர் மேடை பேச்சுல கூட, ம், தாய்மார்களே நீங்க என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்க பொறுத்து கொள்ளுங்கள், நானும் திமுக பாணியிலேயே பதில் சொல்ல போறேன், ம், திமுக பாணியிலேயே நான் என்னுடைய உரையை நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. ம், அப்படி சொல்லிதான் இப்படியான விஷயங்கள், கெட் அவுட் மோடின்னு சொல்றியா, நீ ம், பால்டாயில் பாபு அப்படின்னு சொல்லி ம், கேலி கிண்டலோடு ஆக்ரோஷமாக பேசுகிறார். நீங்க ம், இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அப்ப இந்த அண்ணாமலை 3 ஆண்டுகளை கடந்து மாநில தலைமையாக அவர் இருப்பாரா அல்லது அவரை மாற்றி விடுவார்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு அஹ், தான் தமிழக பாஜக தலைமையாக தலைமை பொறுப்பில் வருவதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு. அஹ், ம், அதற்கு முன்னதாக முருகன், மத்திய அமைச்சர் முருகன் மீண்டும் மாநில தலைவராக வரப்போகிறார்
அப்படின்னு இருந்துச்சு. அண்ணாமலை தான் தோண்டித்தனமாக பேசுகிறார். இவரே மீண்டும் தலைமை பொறுப்பில் இருந்தா 2026 இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் எல்லாம் சேதாரமாகிவிடும். அப்ப மீண்டும் பாஜகவிற்கு ஒரு இடங்கள் கூட கிடைக்காது அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கடுமையான அதிருப்திகளை வெளிப்படுத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் தான் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது உளவியலில் கவன ஈர்ப்பு செயல்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவ அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது எல்லா கட்சியும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தும் போது இவர் என்ன பண்ணாருன்னா, சாட்டையை எடுத்து அவருடைய வீட்டு வாசல்ல மேல் சட்டை கூட இல்லாம அவரையே சாட்டையில அடிச்சுட்டார். இப்படி ஒரு மாறுபட்ட ஒரு நபர் தான் அண்ணாமலை. இப்ப அதோட தொடர்ச்சியா தான் மேடைகளில் இவ்வாறு கொதித்தெடுத்து பேசுகிறார். இதுல 2 விஷயம் பத்மநாபன். யார் பேசினாலும் எந்த கட்சி பேசினாலும் தவறுதான். அப்ப ஆனா இப்ப இந்த அண்ணாமலையோட பேச்சு எப்படி பேசுறாரு, ஒரு துணை முதலமைச்சர் ஒருமையில பேசுறாரு அப்படின்னா அந்த தரப்பு ஒரு நீண்ட நெடிய பட்டியலே போடுறாங்க. எப்பா இந்த பேச்சு எல்லாமே ஆரம்பிச்சு விட்டதே திமுக தான். திமுக மேடைகளில் அப்போதைய தலைவர்கள் ஆரம்பித்து தற்போது இந்த சிவாஜி என்ற பேச்சாளர் வரை என்னெல்லாம் பேசுறாங்க மேடையில, பெண்களை எப்படிலாம் பேசுறாங்க. அப்பெல்லாம் பொறுத்து இருந்தீங்க. ஆனா உதயநிதி இப்படி பேசும்போது மட்டும் எல்லாமே பொங்குறீங்களே அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதன் தொடர்ச்சியா எனக்கு இருக்கு இன்னொரு விஷயமும் பத்மநாபன். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளும் கட்சியாக வந்த பிறகு சைலண்ட் மோட். எதிர்கட்சியாக இருந்த போது கருப்பு கொடை, கருப்பு பலூனு. இப்ப ஆளும் கட்சி வந்த பிறகு வெள்ளை கொடை. பிரதமர் வரை இருக்கும்போது விமான நிலையத்தில் அந்த கொடை கூட கருப்பா இருக்கக்கூடாதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்போ இந்த அளவிற்கு அண்ணாமலைக்கு இந்த துணிவும் இந்த தைரியமும் தந்தது அவருடைய கட்சி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம்தான். நீங்க இப்போ கூட இந்த பேச்சை கடுமையா கண்டிப்பாங்க. குறைந்தபட்சமான ஒரு எதிர்ப்புகள் உருவாக்கப்படும். ஏன்னா உதயநிதியே இப்படி பேசிட்டாரே அப்படின்லாம் கூட நண்பர்கள் வட்டாரத்துல பேசினாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க மட்டும் பழைய திமுகவா இருந்திருந்தா, நாங்க மட்டும் பழைய கட்சியா இருந்திருந்தா அப்படின்னே சொல்றாங்க. எனக்கு புரியல, இப்ப என்ன ஆயிட்டீங்க நீங்க அப்படின்ற ஒரு விளக்கம் கூட கொடுக்குறாங்க பத்மநாபன். இவ்வளவு விஷயங்கள் நகருகிறது. நம்ம பத்திரிகையாளராக நம்ம இடம் வரக்கூடிய தகவல்கள், செய்திகள் பத்மநாபன். இல்ல, பழைய திமுகவா இருந்தா, பழைய கட்சியா இருந்திருந்தா இந்த புதிய இந்தியா மாதிரி புதிய கட்சி பிறந்திருக்கோம் என்னமோ.